ஏத்தா ஆயாண்டி தங்கச்சிய வெளியே நிப்பாட்டிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் இன்னும் நம்ம பிள்ளைய வெளியே நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. ஏமா அங்க என்ன நடக்குது முதல்ல போனை போட்டு கேளு. இந்தா அடி, உனக்கு தான் நம்பர் தெரியும். சொல்லுங்க அத்த. பூங்குடி. ஆத்தா, இன்னுமா ஆத்தா நீ வெளியவே நிக்கிற? ஆ, ஆ, அந்த வீட்ல இருக்கிறவங்க மனசாட்சியே இல்லாம இன்னுமா உன்னை வீட்டை விட்டு வெளியவே நிக்க வச்சிருக்காங்க? இல்ல நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். வீட்டுக்குள்ள வந்துட்டியா? என்னத்தா சொல்ற? அவங்கெல்லாம் வந்து உனக்கு கதவை திறந்து விட்டாங்களா? இல்ல நான் தான் அவங்கள துறக்க வச்சேன். அடி சக்க, அப்படி போடு பூங்குடி. ஆ, என் அண்ணன் மகளா கொக்கா. ஆமா, அவங்கெல்லாம் வந்து திறக்கிற அளவுக்கு அப்படி என்னத்தா பண்ண நீ? என்ன விஷயமா, என்ன பிரச்சனைன்னு சொல்லுமா. இப்படி வீட்டுக்கு வெளியில வந்து போர்டை வச்சுட்டு உட்காந்து இருக்க. ஊர்ல முக்கியமான தலைக்கட்டு நீயே, உங்க வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கலாமாயா? நடந்த இந்த சம்பவத்துக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. நான் அவங்க வீட்டுக்கு முன்னாடி தர்ணா பண்றத பார்த்து அவங்களே வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஆத்தா பூங்குடி, சும்மா சொல்லக்கூடாது, பின்னி விட்ட போ. அவங்க யாருன்ற உண்மைய அந்த ஊர்ல இருக்க மக்களுக்கு சொல்லுவேன், அவங்க முகத்திலே கிழிப்பேன்னு சொன்னேன். நான் கூட இந்த பொண்ணு பெருசா என்ன செய்ய போகுதுன்னு நினைச்சேன். ஆனா இப்படி போனவொன்னு அதிரடியா இப்படி ஒரு காரியம் பண்ணவனு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாமா? ஏத்தா இப்படி பெரிய காரியத்தை அசால்ட்டா முடிச்சிருக்க. இது ஒண்ணு போதும், இன்னைக்கு ராத்திரி முழுக்க அந்த மாண்டு குடும்பத்துக்கு தூக்கமே வராது. ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணிருக்க பாரு. ஆஹா, அருமையான யோசனையத்தா. கேரு அவங்களுக்கு பெருத்த அவமானமா இருந்திருக்குமே. நாளைக்கு பூரா அவங்க ராசிகா போறதுக்குள்ள தலையே காட்ட முடியாது பாத்துக்க. சரியான செய்கை செஞ்சு விட்டப்போ. பூங்குடி, உண்மையை சொல்றேன் தா. ஏன் அண்ணன் மக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சாலான்னு கேக்கும்போது பெருமையா இருக்கு. நீ விவரமான புள்ள நிரூபிச்சிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதா. சரி, நான் போன வைக்கிறேன். நீ உள்ள வந்துட்டேங்கிற விஷயத்த நான் போய் அண்ணன் கிட்ட சொல்றேன். சரியா? சரிங்க அத்தை. யோ வாயா. சரிம்மா போ. ஐயா மஞ்சமலை, பொழுது சாஞ்சதுக்கு அப்புறமாவது பொம்பளை பிள்ளைய அவங்க வீட்டுக்கு வெளியில நிக்க வச்சிருக்க போறாங்க. சிரமம் பார்க்காம ஒரு எட்டு போய் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு பாத்துட்டு வாயா. போயா. அண்ணா, ஒரு சந்தோஷமான விஷயம் அண்ணே. என்ன? உண்மையை சொல்லணும்னா 2 சந்தோஷமான விஷயம். எதை நான் முதல்ல சொல்லட்டும் சொல்லு. அடியே, முதல்ல விஷயம் என்னன்னு சொல்லு. அண்ணே, வீட்டுக்குள்ள விட மாட்டேன்னு சொன்னதும் உன் மக வாசல்லயே நின்னு அடங்கி போறவளா என்ன? அந்த குடும்பத்தையே அவமானப்படுத்துற மாதிரி பூங்குடி ரோட்ல நின்னு தர்ணா பண்ணிருக்கானே. என்னம்மா சொல்ற? ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணி என்னை இந்த வீட்ல இருக்கிறவங்க காலேஜுக்கு போன காரணத்துக்காக என்னை இந்த வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. எனக்கு ஒரு நியாயத்தை சொல்லுங்கன்னு சொல்லி அந்த மாயாண்டி குடும்பத்தை அவமானப்படுத்திருக்கானே. என்னத்த சொல்ற? ஆமாண்ணே, அந்த ஊர் மக்கள்லாம் வந்து அந்த மாயாண்டி குடும்பத்தை கேட்ட கேள்வியில அவங்களால அசிங்கத்தையும் அவமானத்தையும் பொறுத்துக்க முடியாம அவங்களே உன் மக கிட்ட வந்து, ஆத்தா நாங்க தெரியாம இப்படி பண்ணிட்டோம், தயவு செஞ்சு வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி நம்ம பூங்குடியே வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டாங்க. நெசமாவா ராசாத்தி சொல்ற? ஆமாண்ணே. ஆமா மச்சான், நானும் பூங்குடி சொன்னத போன்ல கேட்டேன். உங்க மகன் அப்படித்தான் பண்ணிருக்கு. அவங்களுக்கு இன்னைக்கு அவமானம் அவமானம் பெருத்த அவமானம் மச்சான்.
அண்ணே, பூங்குடி ஓ மகதான்னு நிரூபிச்சிட்டானே. கட்டிட்டு போன மறுநாள் அவங்க குடும்பம் யாரு என்னங்கறத அந்த ஊருக்கே நிரூபிச்சிருக்கா பாத்தியா? இன்னும் போக போக அந்த மாயாண்டி குடும்பத்தை என்னென்ன பண்ண போறாளுன்னு தெரியலையே. அப்பா, என்ன அதான் அக்கா வீட்டுக்குள்ள போயிடுச்சுல்லப்பா. அம்மா வெளியிலே நிக்கிறாங்கப்பா. அம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்கப்பா. ஆமாப்பா, அம்மாவை வீட்டுக்குள்ள கூப்பிடுங்கப்பா. ரொம்ப நேரமா அம்மா வெளியே நிக்கிறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. மச்சான் நான் வரேன். அடியே ஆட்டு புழுக்க, என் மகன் உன் நொன்னே வீட்டுக்குள்ள போனதுனால இன்னைக்கு நீ தப்பிச்ச. இல்ல வாழ்க்கை முழுவதும் நீ வெளியவே நிக்க வேண்டியது வந்திருக்கும். உன்னை மட்டும் தெரிஞ்சுக்க, என் மகளுக்கு அங்க என்ன கஷ்டம் வந்தாலும் அதுக்கு தண்டனை அனுபவிக்க போறது நீதான். ஞாபகம் வச்சுக்க. உள்ள போ, போடி உள்ள. பாத்தியா, பண்றது எல்லாம் பண்ணிட்டு இப்ப உள்ள கூட்டிட்டு போறாங்க. எல்லாம் அந்த பொம்பளை ஆமா. பிள்ளைங்களுக்காக பொறுத்து பொறுத்து போயிட்டு நீ இருக்கு இந்த சொல்றது பேச்சு correct அக்கா. இதையெல்லாம் பாக்குறப்ப என்னத்த சொல்றது? ஏன் தான் இவங்க இப்படி பண்றாங்களோ? நீங்க வாங்க. என்ன மதுனி, பள்ளிக்கூடத்துல படிக்கிறப்பதான் ஏதாவது தப்பு கிப்பு செஞ்சிருந்தா வாத்தியார் வெளியே நில்லுன்னு சொல்லி தண்டனை கொடுத்திருப்பாரு. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த தண்டனை அனுபவிச்சிருக்கீங்க போலயே. ஏய், உன்னை யாராவது வெளியிலே நில்லு நிப்பாட்டி வச்சிருந்தா வீட்டு பெரியவங்க வர்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் காத்திருக்கலாம்னு பொறுமையா இருக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு தர்ணா பண்ணி ஊரை கூட்டி பஞ்சாயத்து பண்ணா என்ன அர்த்தம்? இங்க பாருமா, வாழ்க்கையில எல்லாத்துக்கும் பஞ்சாயத்து பஞ்சாயத்து போய் நின்னோம்னா ஊர்ல ஒரு பையன் நம்மள மதிக்க மாட்டாங்க, தெரியும்ல? ம். ஹம். எதுக்கு ஒரு பொண்ண வெளியே நிப்பாட்டணும்? எதுக்கு அந்த பொண்ணு பொறுமையா இருக்கணும்? எதுக்கு அந்த பொண்ணு ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணணும்? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தானே. நீங்க என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணா பதிலுக்கு நானும் பிரச்சனை பண்ணதான் செய்வேன். என்னாலலாம் பொறுமையாலாம் இருக்க முடியாது. ஏய், சும்மா வளவலன்னு பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு என் குடும்பத்துக்கு இந்த ஊர்ல எம்பிட்டு நல்ல பேர் இருக்குன்னு தெரியுமா உனக்கு? எங்க அப்பா நடந்து போனார்னா ஊர்ல உக்காந்து இருந்தவன் கூட ஐயான்னு எந்திரிச்சு கும்பிடுவேன். எங்க அப்பா கிட்ட கலந்து பேசாம இந்த ஊர்ல எந்த பொதுவான நல்லது கெட்டதையும் எடுத்து செய்ய மாட்டாங்க. எங்க அம்மாவையும் சரி அப்பாவையும் சரி அம்புட்டு தூரம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் மதிப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப நீ ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணிருக்க, போற வர்றவங்க எல்லாம் எங்க அம்மா அப்பா பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஏய், இதெல்லாம் என் குடும்பத்துக்கு தேவையா? ம். நான் தான் சொன்னேன்ல, உங்க குடும்பத்துக்குன்னு ரெட்ட முகம் இருக்கு. அந்த முகத்தை நான் வெளியில கொண்டு வருவேன். இந்த ஊருக்கு முன்னால நீங்க யாருங்கிறத காட்டுவேன்னு.
அதோட சின்ன சாம்பிள் தான் இது. இந்த ஊர் உலகமே நீங்க எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க ஒரு பொண்ண வீட்டுக்குள்ள வராத, வெளியவே நில்லுன்னு சொல்ற அளவுக்கு கொடூரமா யோசிப்பீங்க, அப்படிதானே? ஏய், எங்க அம்மா அப்பாவும் அதை செஞ்சாங்களா? உங்க வீட்டுல இருக்கவங்க தானே அதை செஞ்சாங்க. என்னமோ நாங்க நல்லவங்க நல்லவங்கன்னு ஐஏஎஸ் முத்திரையை எடுத்து நெஞ்சில குத்திக்கிறீங்களே. நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க எதுக்கு ஒரு பொண்ணை வெளியே நிப்பாட்டுறாங்க? உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணை காயப்படுத்தணும்னா உடனே ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த பொண்ணை இந்த மாதிரி அடக்கி வைக்கணும், முடக்கி வைக்கணும். அப்பதான் உங்க ஆம்பளைங்கன்ற ஈகோக்கு சந்தோஷமா இருக்கும். நீங்க ஜெயிச்சிட்டதா நினைச்சு பெருமைப்பட்டுப்பீங்க, அப்படிதானே? ஏய், என்ன எங்களை மட்டும் அப்படியே குத்தி காமிச்சு பேசிட்டு போயிட்டே இருக்க? எங்க குடும்பத்தை இவ்வளவு நோட்ட சொல்லி பேசுறியே, அப்போ உங்க குடும்பத்துல இருக்கிறீங்களா நல்லவங்களா? அதுக்கு பதில் சொல்லுமா முதல்ல. இன்னும் சொல்ல போனா எங்க அப்பாலாம் எங்க அம்மாவை ஒரு நாள் கூட வாடி போடின்னு சொல்லி மரியாதைலாம் பேசி நாங்களாம் பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரிதான் உங்க அப்பா உங்க அம்மாவை நடத்துறாரா? அவங்களுக்கான மரியாதை எல்லாம் கொடுக்கறாரா? பதில் சொல்லுமா. என்னமோ எங்க வீட்டை சேர்ந்தவங்களாம் உன்னை வெளில நிப்பாட்டிட்டாங்க, நாங்கெல்லாம் பொம்பளைகளுக்கு எதிரானவங்கன்னு அது இதுன்னு சொல்லி பேசுனியே, உங்க வீட்லயும் அதானமா நடந்திருக்கு? அம்மா தாயே, நாங்க எல்லாருமே கெட்டவங்களாவே இருந்துட்டு போறோம்மா. நீங்களா ரொம்ப நல்லவங்க தானே. நாங்க செஞ்ச அதே தப்ப உங்க வீட்டுல ஏன் செய்யறாங்க? எங்க வீட்டுல என்ன தப்பு செஞ்சாங்க? ஏய் ஏய் ஏய், அப்படியே தெரியாத மாதிரி நடிக்காத. உன் நடிப்பெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. ஏய், முதல்ல எங்க வீட்டுல என்ன நடந்துச்சு அத மட்டும் சொல்லு. ஏய், அங்க நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாது. உன்னை இங்க வாசல்ல நிப்பாட்டி வச்சாங்கன்ற ஒரே காரணத்துக்காக உங்க அப்பா எங்க அத்தைய, அதாமா உங்க அம்மாவை இழுத்துட்டு போய் வாசல்ல நிப்பாட்டி வச்சிருக்காரு. உங்க அம்மா 3 மணி நேரமா வீட்டுக்கு வெளியவே நின்னுட்டு இருந்தாங்க. அந்த விஷயம் தெரியுமா உனக்கு? நாங்க செஞ்சது தப்புனா அப்போ உங்க அப்பா செஞ்சது தப்பு தானம்மா. உன்னை இப்படி தூரம் நிப்பாட்டி வச்சதுக்காக உன்கிட்டயும் சரி இந்த ஊர்க்காரங்கிட்டயும் சரி எங்க அப்பா வருத்தத்தை தெரிவிச்சாரு. அதுக்காக மனசார மன்னிப்பும் கேட்டாரு. இனிமே இந்த மாதிரி யாரும் செய்யாதீங்கன்னு சொல்லி கண்டிச்சாரு. ஆனா அதே விஷயத்த உங்க அப்பா பண்ணிருக்காரு. உங்க அப்பாவை யாரு கண்டிப்பா? உங்க அப்பா உங்க அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்பாரா? உங்க அம்மாவை வெளியில நிப்பாட்டி வச்சது மட்டும் சரியா? இங்க பாருத்தா, ஊர் உலகத்துல இருக்கிற அழுக்கெல்லாம் சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி வீட்டுல இருக்கிற அழுக்க சுத்தம் பண்ணணும். நீ கேள்வி கேக்குறதா இருந்தா உங்க அப்பாவை போய் கேள்வி கேளு. அதுக்கப்புறம் எங்க எல்லாரையும் கேள்வி கேட்கலாம். வந்துட்டான் பேசுறது. அம்மா வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாங்களா? அது விடுங்க ஜியா, நடந்தது நடந்து போச்சு. அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாம். நீங்க சொன்னது மாதிரி மதினிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா அதை கண்டிப்பா நடக்கவே விட்டுருக்க மாட்டாங்க சியா. மதினி உடம்பு சௌரியம் இல்லைன்னு தூங்குற நேரத்துல தேவையான அக்கா மனசுல வச்சு இந்த கோபத்தை வச்சு ஏதோ உன்னை செஞ்சு விட்டாங்க சியா. இதை விடுங்க சியா, பெருசாக்க வேணாம். அப்பா, நந்தினி எங்களுக்கு ஃபோன் பண்ணி வீட்டுல நடந்ததெல்லாம் சொல்லி நீங்க எல்லாரும் சீக்கிரமா வந்து எங்க அம்மாட்ட பேசி அந்த பிள்ளைக்கு கதவை திறந்து விடுங்கன்னு சொன்னுச்சுப்பா. ஆனா நாங்க புறப்பட்டு வர்றதுக்குள்ள அந்த பிள்ளை போய் ரோட்ல உட்காந்துருச்சுப்பா. இல்லைன்னா நாங்களாச்சும் முன்னாடி வந்து பேசி கதவை திறந்து விட்டுருப்போம்ப்பா. அதுக்குன்னு இப்படி ரோட்ல உட்காந்து தர்ணா பண்ணுவாங்களா? வீட்டுல பெரியவங்க யாருமே இல்ல, அதனாலதான் இப்படி ஒரு காரியம் நடக்குதுன்னு அந்த அம்மாவுக்கு தெரியாதா? சரி, பெரியவங்க வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு சொல்லி நிக்கலாம்ல. அதை விட்டுட்டு இப்படி ரோட்ல போய் உட்காந்து தர்ணா பண்ணிட்டு இருந்தா அவதான் நேத்தே சொன்னால நான் ஒரு திட்டத்தோட தான் அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கேன்னு.
உங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட முகத்திரையை கிழிப்பேன், உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரை நான் கெடுப்பேன்னு சொன்னால, அதெல்லாம் மனசுல வச்சுட்டு தான்பா இப்படி ஒரு காரியத்தை அவ வேணும்னே பண்ணிருக்கா. எதுடா? எது வேணும்னே செஞ்சது? எது வேணும்னே செஞ்சது சொல்லு. இந்த வீட்டை சேர்ந்த ஒருத்தர் நீ வெளியே நின்னு கதவு பூட்டி உள்ள விடாம இருந்ததுனாலதான் அந்த பொண்ணு நியாயம் வேணும் நீதி வேணும்னு சொல்லி ஊர்க்காரங்கிட்ட போய் கேட்டிருக்கு. இல்லன்னா இப்படி ஒரு காரியம் நடந்திருக்காதுல்ல. நம்ம மேல தப்பு வச்சுக்கிட்டு எப்பற அந்த புள்ளி உன்னால குத்த சொல்ல முடியும்? நடந்த எல்லாத்துக்கு காரணம் நம்ம வீட்டாளுக்குதான். இன்னும் சொல்ல போனா அந்த புள்ள மேல இன்னைக்கு எந்த தப்பும் கிடையாது. ஒரு பொம்பளை புள்ள தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தா நியாயப்படி எப்படி அணுகணுமோ அப்படிதான் அணுகிருக்குன்னு நான் சொல்றேன். ஊருக்குள்ள நமக்கு இருக்கிற நல்ல பேரை நம்ம காப்பாத்தணும்னா நாம முதல்ல நல்ல விதமா நடந்துக்கணும். எந்த தப்பும் செய்யாம இருக்கணும். அப்பதான் நமக்கான பேரை நம்ம காப்பாத்திக்க முடியும். அதை யாரும் இங்க மறந்துடாதீங்க. மீனாட்சி, இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லைங்க. இல்ல டாக்டர் எதுவும் போயிட்டு வந்துருவோமா? இல்லைங்க, நான் மாத்திரை போட்டுக்கிட்டேன். தேவைப்பட்டா நாளைக்கு வேணா டாக்டர் கிட்ட போய்க்கலாம். மா, எனக்கு காலேஜ்ல சீட் கிடைச்சிருச்சுமா. தேனு, ஏப்புல நெசமாவா? ஆமாமா. நம்ம தேனு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ அந்த படிப்புக்கான சீட்டே கிடைச்சிருச்சு தங்கச்சி. ஏய், வாழ்த்துக்கள் ரீ. வாழ்த்துக்கள்மா. வாழ்த்துக்கள் தா. தேங்க்ஸ். இந்த சந்தோஷமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டயும் ஸ்வீட்டோட வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அதுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நடந்து போச்சு. சரி, நல்லது ஒண்ணு நடந்திருக்கு, கெட்டது ஒண்ணு நடந்திருக்கு. இதுல நல்லதை மட்டும் நம்ம மனசுல வச்சுக்குவோம். இனிமே நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும்னு நம்புவோம். மச்சான், 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 ஒரே ஒரு கட்டிங் மச்சான். மச்சான், நம்ம தான் சமாதானம் ஆயிட்டோம்ல மச்சான். ஒரே ஒரு கட்டிங். ஒருவேளை மிக்சிங் பண்றதுக்கு அப்புறம் அதுல பாதி நமக்கு தருவாரோ? இருக்கலாம். மச்சான், 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 சுடல மச்சான்,